ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4th எபிசோடு தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து அஃபென்சிவ் மூடுக்கு போயிருப்பான். டிராகோவும் அதை பிளாக் பண்ணிட்டு திருப்பி அடிக்க தான் வரான். நம்ம ஹீரோ மொதவோட அதிகமான பவரை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே இதை விட ஹையரா தானே ஏம் பண்றோம்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறான். நம்ம டிராகோ வந்து வாட் அப்படின்றான். அவனுடைய மானா ஸ்வாட் வந்து உடையுது. டிராகோ வந்து நம்ம இதை விட ஹையரா ஏம் பண்றோமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அது அவனுக்கு புரிஞ்ச உடனே சிரிச்சுட்டு அவனோட கால்லையும் கையிலையும் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றான். நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணிட்டு அவன் பின்னாடி வரான். பிசிக்கல் பூஸ்ட் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் அவன் மேல யூஸ் பண்றான். நம்ம டிராகோ அதை பிளாக் பண்ணிட்டு இருக்கான். லைலா வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கத்துறா. ஹெட்மாஸ்டரோட மனசுல ஈவன் தோ டிராகோவோட அஃபென்ஸும் டிஃபென்ஸும் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் செட்சுனாவோட மானோ கண்ட்ரோலும் அண்ட் பிசிக்கல் growthம் எக்ஸ்ட்ராடினரி. வெல் யாரு ஜெயிக்க போறாங்கன்றத பார்ப்போம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அவனுடைய டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. நான் எப்படியாவது ஒரு ஓப்பனிங்கை மேக் பண்ணும். டிராகோ வந்து பேக் போயிட்டு திருப்பி அந்த மானாஸோட கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ வந்து அதை டாச் பண்றான். நம்ம டிராகோ இன்னும் கோவமாகி அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த அட்டாக்ல அவன் எல்லா மானாவையும் யூஸ் பண்றான்றான். அவனும் அந்த எல்லா மானாவையும் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்றான். இதனால நம்ம ஹீரோ அந்த கிரவுண்டோட எட்ஜுக்கு போயிட்டான். டிராகோவோட மனசுல நான் ஃபைனலா அவனை மேனேஜ் பண்ணி எப்படியோ கார்னர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவனால அவனோட ப்ரௌட் ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட கையில ஃபுல் பவரை இன்க்ரீஸ் பண்றான். லைலா வந்து என்ன அப்படின்னு பாக்குறா. நம்ம ஹீரோ வந்து அந்த மானாஸோட வச்சுட்டு நிக்கிறான். நம்ம டிராகோ வந்து அவனை பஞ்ச் பண்ண போறான். பஞ்ச் பண்றான். பட் அந்த இடத்துல இருந்த நம்ம ஹீரோ ஷேடோ மாதிரி மறைறான். டிராகோ வந்து வாட் இது ஆஃப்டர் இமேஜ் அப்படின்றான். நம்ம ஹீரோ மேல பறந்துகிட்டே நான் நின்ன இடத்துலயே என்னோட மானாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்னால ஆஃப்டர் இமேஜை விட முடியும்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரான். டிராகோ பின்னாடி திரும்பி அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ இதுதான் உன்னோட எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணதும் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹெட் ப்ரொஃபசர் வந்து அவன் கவுண்டர் அட்டாக் ஏம் பண்ணும்போது இவன் அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டான். ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. வெல் பட் இந்த டைம் மேட்ச் முடிஞ்சிருச்சு. வின்னர் வந்து செட்சுனா குரோனிவல் அப்படின்றான். நம்ம தலைவன் கீழே படுத்து கிடக்குறான். லைலா வந்து கத்துறா. சில பேர் வந்து ஷாக்ல இருக்கானுங்க. நம்ம டிராகோ அந்த அடியை வாங்கிட்டு எழுந்திருக்க முயற்சி பண்றான். அங்க உட்கார்ந்துருக்கவன் ஆஃப்டர் அந்த அடி அவன் வாங்கினதுக்கு அப்புறமும் அவனால எழுந்திருக்க முடியுதுன்றான். அவன் பக்கத்துல உள்ள பொண்ணு அவன் ரொம்ப டஃப் அப்படின்றா. டிராகோவோடைய மனசுல வாய்ப்பே இல்ல. அவன் கடைசியா யூஸ் பண்ண அட்டாக்ல மானா பிளேட் வந்து எனக்கு ஃபேட்டலா அடிப்படாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கு. நம்ம ஹீரோ அவனுக்கு கை கொடுக்குறான். டிராகோ வந்து ஜஸ்ட் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, நீ எதுக்காக ஃபைட் பண்ற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு நான் யாருக்கிட்டையும் லூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு முக்கியமானதை என்கிட்ட யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது அண்ட் நான் எல்லார விட ஸ்ட்ராங்கரா ஆக போறேன் அப்படின்றான். நம்ம டிராகோ அவனை ஆச்சரியமா பார்த்து சிரிச்சிட்டு ஐ சி நீ ரொம்ப ஸ்ட்ராங், நான் கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆயிட்டேன் செட்சுனா குரோனிவல் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு நீயும் உன்னோட ரெப்புடேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கன்றான். மனசுக்குள்ள உன்னோட பவர் கண்டிப்பா ஈவில் கார்டுக்கு அகேன்ஸ்டான பேட்டில்ல கிரேட் ஹெல்ப்பா இருக்கும்ன்றான். ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ டிராகோவை க்ளோஸ் காம்பேக்ட்ல ஜெயிச்சிருக்க, நீ குவைட் எக்ஸ்ட்ரானரி தான் அப்படின்றான். அப்படியே நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி தூக்கி செட்சுனா வந்து க்ளோஸ் காம்பேக்ட் டிபார்ட்மெண்டோடைய ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் பண்ணப்படுறான்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிடக்குது. நம்ம ஹெட் ப்ரொஃபசரும் ஹீரோவும் ஒரு ரூமுக்கு வெளில நிக்கிறாங்க. ப்ரொஃபசர் வந்து இதுதான் நீ எக்ஸ்சேஞ்ச் மேட்சுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற டைம். நான் சொல்றது உனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகலாம், பட் நீ அங்க ஒழுங்கா பிஹேவ் பண்ணு அப்படின்றான். நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போறான். மத்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறானுங்க. அதுல இருந்து ஒருத்தன் ஓ இந்த வீணா போன க்ளோஸ் காம்பேக்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, நீயே வில்லிங்க அந்த மீட்டிங்க்கு வரதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா, ஐ மஸ்ட் சே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனுடைய எம்பளமை பார்த்துட்டு இந்த பர்சன் கண்டிப்பா என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனா தான் இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்டர் லோலி டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் உனக்கு ஒன்னு தெரியுமா, நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஆப்போனன்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை மிதிக்கிறான். இது உண்மைதானே, பாஸ்ட் 100 வருஷமா க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் வின் கூட பண்ணது கிடையாது. உங்களை மாதிரி ஒர்த்லெஸ் பீப்பிள்லாம் ஸ்கூலோட கார்னர் பில்டிங்ல இருந்து நீங்க சாகர வரைக்கும் மசில் ட்ரைனிங் எடுக்க வேண்டியதான்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் காலம் மிதிக்கிறான். அவன் கத்துறான். நம்ம ஹீரோ வந்து சீம்ஸ் லைக் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட் வந்து மத்தவங்களை கிரீட் பண்றதுக்கு இந்த மாதிரி யூனிக் வேயா யூஸ் பண்றீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை மிதிக்கிறான். அவன் யூ பேஸ்ட்ரேட் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ வந்து ரிகார்ட்லெஸ்ஸா வெதர் நாங்க பாஸ்ட் 100 வருஷமா ஜெயிக்கல அப்படின்றது இப்போ irrelevant, இந்த இயர் க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட் வின் பண்ணுன்றான். அவன் டப்புன்னு அவன் காலை எடுத்துட்டு நான்சென்ஸ் மாதிரி பேசுறத நிறுத்துன்றான். அப்போ ஹெட் மாஸ்டர் உள்ள வரான். நீங்க பேஷனேட்டா இருக்கிறது ஃபைன், பட் ரிசல்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி யாரு டாப்ல வராங்களோ அப்ப டிசைட் பண்ணுவோன்றான். எல்லாரும் ஏந்து நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ நான் ரீஜரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் நடந்தது, நீங்க ஃபைனலா வந்துட்டீங்க ஹெட் மாஸ்டர் அப்படின்றான். இப்ப எல்லாம் லைனா நிக்கிறானுங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே ஹெட் மாஸ்டர் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ஹானர், இந்த இன்டர் ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் மேட்ச்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுக்குறேன்றா. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு அவ சம்மனிங்
டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கரோல். உன்னுடைய ஃப்ரெண்ட்லினஸ் இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. என்னுடைய ரீஜெனரேஷனுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்சேஞ்ச் மேட்ச்ல நான் ஃபேஸ் பண்ணதிலே அவ ஒன் ஆஃப் த ஃபார்மிடபிள் ஆப்போனன்ட். பேக் தென் நான் அந்த பேட்டில்ல ஜெயிச்சிட்டேன். பட் ஸ்டில் நான் இந்த டைமும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றான். ஹெட் மாஸ்டர் வந்து எவ்ரிஒன், நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவா ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை மாதிரி 8 டேலண்டடான பீப்புளை ஒன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ஈச் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த இன்டர் ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் மேட்ச் வந்து 1-on-1 டோர்னமெண்ட் ஃபார்மேட்ல கண்டக்ட் பண்ணப்படும். உங்களுடைய ஆப்போனன்ட் வந்து ஆர்டரா டிட்டர்மைன் பண்ணப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல ஸ்பெஷலைஸா இருப்பாங்க. அவன் ஆப்போனன்ட்டோட டிபார்ட்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக். இவங்க மானாவை ஒரு ஆப்ஜெக்ட்ல இன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கு லைஃப் கொடுப்பாங்க. செகண்ட் மேட்ச் வந்து ஹீலிங் மேஜிக் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் வந்து அதிகமான மிராக்கிளை கிரியேட் பண்றவங்க. இவங்க மத்தவங்கள டேஞ்சரான சிச்சுவேஷன்ல சப்போர்ட் பண்றதுல பெஸ்ட். ஆப்போனன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து த லாங் ரேஞ்ச் மேஜிக். இவங்க மானாவை எலமெண்டா மாத்தி ஆப்போனன்ட் கிட்ட போகாம தூரத்துல இருந்தே ஃபைட் பண்ணுவாங்க. தேர்ட் மேட்ச் வந்து த ஃபார்மேஷன் மேஜிக் டிபார்ட்மெண்ட். இவங்களால வந்து பவர்ஃபுல்லான ஃபார்மேஷன்ஸ் அண்ட் ரேஸை வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். அவங்களுடைய ஆப்போனன்ட் டிபார்ட்மெண்ட் சம்மனிங் மேஜிக். இவங்க அதர் வேர்ல்டுல உள்ள மிஸ்டிக்கல் பீஸ்ட்டை கமாண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா ஃபோர்த் மேட்ச் அன்கேட்டகரைசபிள் ஸ்பெஷல் மேஜிக் டிபார்ட்மெண்ட். அவங்களுடைய ஆப்போனன்ட் டிபார்ட்மெண்ட் அல்கமி மேஜிக். இவங்களால வேரியஸ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி மிராக்கிளை கிரியேட் பண்ண முடியும். இந்த இன்டர் ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் மேட்ச் வந்து லைக் ஒரு பிராக்டிக்கல் லெசன் தான். உங்களால மத்த டிபார்ட்மெண்ட்டோட மேஜிக்கல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மேட்ச் வந்து இன்னும் 10 நாள்ல ஆரம்பிக்கும். until then வெதர் நீங்க புதுசா மேஜிக் லேர்ன் பண்ணனும்னா லேர்ன் பண்ணலாம், ஆர் வேற எதுலயாவது நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது உங்க இஷ்டம். உங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நான் பார்க்கிறதுக்கு அவளா காத்துட்டு இருக்கேன்றான். அவனுங்க எல்லாரும் ஜாலியா கத்திட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. நம்ம ஹீரோவுடைய மனசுல இந்த ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் என்னால ஹெட் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறான். ஹெட் மாஸ்டர் திரும்பி நீ வந்து க்ளோஸ் காம்பேக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானன்னு கேக்குறான். அவன் வந்து ஆமா, என்னோட பேர் வந்து செட்சுனா குரோனுவல். எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சேன் அப்படின்னா உங்களுடைய மேஜிக்கை ப்ளீஸ் எனக்கு டீச் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். ஹெட் மாஸ்டர் வந்து உன்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து க்ளோஸ் காம்பேக்ட் தானே, ஐ டோன்ட் திங்க் என்னோட சம்மனிங் மேஜிக் உனக்கு யூஸ் ஆகும்னு தோணலன்றான். நம்ம ஹீரோ வந்து ஐ மீன் நான் உங்களுடைய இன்னொரு மேஜிக்கை சொல்றேன்றான். ஹெட் மாஸ்டர் வந்து ஷாக் ஆயிட்டு கோவப்பட்டு உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்றான். ஹெட் மாஸ்டர் மேல இருந்து செமையான மேஜிக் ஆரா ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வாட் ஓவர்வெல்மிங் மானா, அவர் கிளியரா என்னோட வேற லெவல்ல இருக்காரு. பட் அந்த செகண்ட் மேஜிக் தான் ஈவில் கார்டை எதிர்க்கிறதுக்கான ஒரே ஹோப். தேர் இஸ் நோ வே நான் பேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னால இப்ப அந்த ரீசனை சொல்ல முடியாது. பட் ஆஃப்டர் 100 வருஷம் கழிச்சு காமன் சென்ஸையே பிரேக் பண்ணிட்டு மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஜெயிச்சது அப்படின்னா ஐ ஹோப் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன்றான். அதை கேட்ட நம்ம ஹெட் மாஸ்டர் ஹீரோவை பார்க்கறான். நீ எதுவும் ஸ்கீமிங் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆல்ரைட் நீ காம்படிஷனை வின் பண்ண அப்படின்னா அன்னைக்கே உனக்கு நான் செகண்ட் மேஜிக்கை டீச் பண்றேன்றான். நம்ம ஹீரோ தேங்க்யூ வெரி மச் அப்படின்றான். ஹெட் மாஸ்டர் வந்து ஹவவர் நீ ஜெயிக்கிறது ஈஸி கிடையாதுன்றான். நம்ம ஹீரோ வந்து எப்படி இருந்தாலும் காம்படிஷன் அன்னைக்கு என்னோட விக்டரியை நான் ஷோ பண்றேன்றான். ஹெட் மாஸ்டரும் வந்து ஆல்ரைட் அதுதான் வந்து ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கேம்பஸுக்கு வெளில உட்காந்துருக்கான். மனசுக்குள்ள ஆஃப்டர் 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்கூல் லைஃப். ஃப்ரீ டைம்ஸ் வந்து குவைட் போரிங்கா தான் இருக்கு. பிரெட் வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. அதுக்கு நான் லீலாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். காம்படிஷனுக்கு இன்னும் 10 நாள் ரிமைனிங் இருக்கு. அதுக்குள்ள என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணி ஆகணும்ன்றான். அப்போ அதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோ மூஞ்சிக்கிட்ட ஒருத்தவன் பஞ்ச் பண்றான். நம்ம ஹீரோ அதை கஷ்டப்பட்டு பிளாக் பண்றான். அது வேற யாரும் இல்ல, அந்த என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தான். அவன் கோலுமை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணான். ஹோ நான் உன்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல ஹிட் பண்ணலாம்னு பிளான் பண்ணான்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கோலும் அவன் ராக்ல மானா என்ஹான்ஸ்மெண்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணி இந்த கோலும்க்கு லைஃப் கொடுத்துருக்கான். அவனை பார்த்து இது என்ன டைப் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் வந்து நம்ம லாஸ்ட் எங்க விட்டோமோ அதுல இருந்தே கண்டினியூ பண்ணுவோம், நம்ம எக்ஸ்சேஞ்ச் மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. மேர் க்ளோஸ் காம்பேக்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி என்ன எம்பராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட கோலும்ஸை எழுப்புறான். நம்ம ஹீரோ ஃபைட்டிங் போஸ்ட்ல ரெடியா நின்னுக்கிட்டு இது உன் ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் அப்படின்றான். அவன் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் க்ளோஸ் காம்பேக்ட் டிபார்ட்மெண்ட்டோட பீப்புளை புல்லி பண்றதை பார்த்துட்டு யாராவது ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அது ட்ரபிள் சமா ஆயிடும் சொல்லிட்டு அவனுடைய கோலும்ஸை கேன்சல் பண்ணிட்டு மேட்ச் டே அன்னைக்கு பார்ப்போம் ப்ரிப்பேர் ஆயிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோட மனசுல சேம் டைம்ல இத்தனை கோலும்ஸுக்கு மானாவை இன்ஃபியூஸ் பண்ணி சேம் டைம்ல கண்ட்ரோல் பண்றான். டேலண்ட் வந்து நல்லா இருக்கு, ஃபேர்லி கன்சிடரபிள். பட் எப்படி நீ இன்னொருத்தனோட பிரெட்டை தள்ளி விட்டு நீ பாட்டும் போவ, சச் அ வேஸ்ட் அப்படின்றான். அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹெட் ப்ரொஃபசர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான். வெல் நம்ம அன்னைக்கு டிராகோ அண்ட் செட்சுனாவோட பேட்டில் அனலைஸ் பண்ணோம். அவனுங்க 2 பேரையும் பார்த்து நீங்க எதுல லேக் ஆனீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான்றான். அவனுங்க எஸ் அப்படின்றானுங்க. டிராகோ நீ ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதுன்றான். அவன் வந்து நான் என்னோட எமோஷன்ல மானவோட கண்ட்ரோல லூஸ் பண்ணிட்டான்றான். அண்ட் செட்சுனா நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து நான் டிராகோ கூட சண்டை போடும்போது நான் மேஜிக் பவர்லயும் ஸ்ட்ரென்த்லயும் லேக் ஆவறேன்னு எனக்கு புரிஞ்சதுன்றான். ஹெட் ப்ரொஃபசர் வந்து குட், நீங்க 2 பேரும் உங்களோட வீக்னஸை ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய growthக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இன்னைக்கு மேட்ச்ல இருந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம்ன்றான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.